யாருங்க பிரதர் முக்கியமான நேரத்துல போனை போட்டு டார்ச்சர் பண்றது? அது எங்க வீட்ல இருந்து. ஹலோ, சொல்லு சரசு. எங்க இருக்கீங்க? நான் இங்க ஆபீஸ்ல இருக்கேன். என்ன சரசு? இங்க பாருங்க, தயவு செஞ்சு குடிக்க கிடிக்க போயிடாதீங்க. அது உங்க அம்மா வந்திருக்காங்கங்க. அம்மாவா? ஆமா, உங்களை பார்க்கணும்னு ஹால்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீங்க வராம சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன்னு வேற சொல்றாங்க. ஐயோ, அவங்க எதுக்கு இந்த நேரத்துல சொல்லாம கொள்ளாம வந்தாங்க? என்னங்க, புள்ளைய பார்க்க அவங்க அம்மா வர ஒரு காரணம் வேணுமா? இல்ல வேணாம். அப்புறம் இங்க பாருங்க, அவங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வந்திருக்கு. அன்னைக்கே அவங்க போன்ல நீங்க குடிக்கிறீங்களா அப்படி இப்படின்னு விசாரிச்சாங்க. நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றது கேட்டுக்கோங்க. தயவு செஞ்சு குடிச்சிடாதீங்க ப்ளீஸ். இல்ல, நான் குடிக்கல. சரி, சீக்கிரம் வாங்க. உங்க அம்மா முன்னாடி என் மானத்தை வாங்கி தொலைச்சிடாதீங்க. உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி சரி சரி, நான் ஆபீஸ்ல வேலை முடிஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமே. அது வரைக்கும் அம்மாவை வெயிட் பண்ண வேணான்னு சொல்லு. அவங்கள தூங்க சொல்ல. சீக்கிரம் வந்துருங்க. சரி, வந்துடுறேன். என்ன பிரதர், ரொம்ப சோகமாயிட்டீங்க? அது அம்மா வந்துட்டாங்களாம், அதான். குடிக்காம வாங்கன்னு ஒய்ஃப் சொன்னாங்களா? அதான் காதுல விழுந்துச்சே. அதான் என்ன பண்றது ஒன்றும் புரியல. இவங்க வேற இன்னும் தூங்காம ஹாலியே உட்காந்துட்டு இருக்காங்களே. இப்போ என்ன பண்றது? இவர் வேற இன்னும் வரல. ஹலோ, ஏங்க, உங்களுக்கு கொஞ்சம் நாச்சு மூளை இருக்கா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? இருமா இருமா. ஏம்மா, நான் உன் புருஷன் இல்லம்மா. இந்த ஆளு மட்டையாகி டேபிள்ல படுத்து கிடக்குறாருமா. யார் அது? இது அவரோட மொபைல் ஆச்சே. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? நான் ஒயின் ஷாப்ல இருந்து பேசுறேன். நீங்க யாரு? வைன் ஷாப் ஓனரா? அப்படி இருந்தா நல்லா தான் இருக்கும். ஆசையா தான் இருக்குது. ஆனா ஒயின் ஷாப்ல ஒத்துக்க மாட்டாங்களே, உதப்பாங்க. சார், தயவு செஞ்சு கொஞ்சம் சீரியஸா பேசுங்க ப்ளீஸ். ஏம்மா, நானும் ஒரு குடிகாரன் தான்மா. இவ்வளோ நேரமா உன் புருஷனுக்கு நான் தான் கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ, அப்போ என் வீட்டுக்காரர் அங்கதான் இருக்காரா? நான் ஃபோன் பண்ணப்போ ஆபீஸ்ல இருக்கிறதா தானே சொன்னாரு. குடும்பத்துல பிரச்சனை இருக்கிற பாதி பேருக்கு இதாம்மா ஆபீஸ். இவரு அந்த அர்த்தத்துல சொல்லி இருப்பாரு. நீ போன் பண்றதுக்கு முன்னாடியே இங்க வந்துட்டாரு. இவ்வளவு நேரம் குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்போ கவுந்துட்டாரு. ஐயோ சார், சார் ப்ளீஸ் சார், அவர் எப்படியாவது கொஞ்சம் எழுப்பி வீட்டுக்கு வர சொல்லுங்க. சகோதரா சகோதரா, எழுப்புறதா? அதெல்லாம் சாஞ்சு போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா. என்ன சொல்றீங்க? ஏமா, கடை மூடுற நேரம் ஆகி போச்சு. கடையில் இருக்கிற ஆளுங்களை வச்சு உன் புருஷனை தூக்கி ரோட்ல போட்டுருவாங்க. ஐயோ, ஏமா,
அவனுங்க நேரம் நல்லா இருந்தா போதை தெளிஞ்சு காலையில் எந்திரிச்சு வீட்டுக்கு போவானுங்க. முந்தா நாள் இப்படி தான் ஒரு குடிகாரன் ரோட்டோரம் படுத்து கிடந்தான். லாரிக்காரை அடிச்சு நசுக்கி போட்டு போயிட்டான். சார், உங்களை கூட பிறந்த அண்ணனா நினைச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு எப்படியாவது அவரை எழுப்பி எங்க வீட்டுக்கு வர சொல்லுங்க சார். அது முடியாது தங்கச்சி. என்ன சார், நீங்க மட்டும் நல்லதானே பேசுறீங்க? ஏமா, நான் பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்மா. இந்த உடம்பு பல சரக்க பார்த்தது, ஒன்னும் செய்யாது. ஐயோ சார், இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சார். இந்த கடை எங்க இருக்கு? ஏமா, அந்த பஸ் ஸ்டாண்டை ஒட்டி ஒரு ஒயின் ஷாப் இருக்குல்லம்மா, அந்த ஒயின் ஷாப் தான். உன் புருஷன் வேணும்னா நீயே வந்து கூட்டிட்டு போ. வேண்டான்னா பிரச்சனையே இல்லை. வேலை செய்யறவங்க தூக்கி வெளியில போட்டுருவாங்க. ஆனா தங்கச்சி, இப்படியே விட்டா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ரோட்ல போற பொறுக்கி இவர்கிட்ட இருக்கிறத புடுங்கிட்டு விட்டுருவானுங்க. சில சமயம் கொன்னாலும் கொண்டு போட்டுருவானுங்க. ஐயோ சார், யாராவது அக்கம் பக்கத்துல ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டு வந்து இவரை கூட்டு போமா. நான் கடை சாத்துற வரைக்கும் தான் இருப்பேன். நானும் கிளம்பிடுவேன். இங்க பாருங்க, இங்க பக்கத்துல எனக்கு யாரும் இல்ல. எனக்கு யாரையும் தெரியாது. இங்க பாருங்க, உங்க கால விழுந்து நான் கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், எப்படியாவது நீங்க அவரை. ஹலோ. ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஒரு நிமிஷத்த, நான் இதோ வந்துடுறேன். என்னம்மா இந்த நேரத்துல நீ எங்க போற? மாவு அரைக்க மறந்துட்டேன். அரிசி இப்பதான் ஊற போட்டிருக்கேன். காலையில உங்களுக்கு டிஃபனுக்கு இட்லி வேணும் இல்லையா? மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா நைட் எதுக்குமா? காலையில வாங்கிக்கலாமே. இல்ல, கடை வந்து இங்க பக்கத்துல தான், இங்கதான் 2 தெரு தள்ளி. நான் இப்ப போய் உடனே வாங்கிட்டு வந்துடுறேன். இருமா, காலையில இட்லி சாப்பிடலன்னா என்னம்மா? இல்ல, காலையில போய் வாங்கிக்கலாம். சொல்றத கேளு, போகாதம்மா. அது இல்ல, மாவு வந்து காலையில காலி ஆயிடும். இப்போ கடை திறந்துதான் இருக்கும். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரசே, நான் சொல்றத கேளு. நான் ஏன் சொல்றேன்னா, நைட்டு நேரத்துல திருட்டு பயம் இருக்குமா, திருட்டு பசங்க இருப்பாங்க. செயினகின இந்த தெருல அந்த மாதிரி பயம் எதுவுமே இல்ல. நீங்க எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரசே, நான் சொல்றத கேளுமா. நீங்க மாவு வேற சாப்பிடணும் இல்லையா? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரசே, நான் சொல்றத கேளு. 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்னம்மா நீ சொன்ன பேச்சு கேட்காம போயிட்டே இருக்க? சரசே, என்ன இந்த பொண்ணு சொல்ல கேட்காம அவபாட்டி போயிட்டே இருக்கா? ஐயோ, எப்ப வருவான்னு தெரியலையே. இங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணி. சரி, கேட்டுக்குங்கம்மா. ஹலோ அண்ணா, நான் இங்க வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இங்கதான் இருக்கேன். இரு வரேன். சரி அண்ணா, இந்த பார்ல தான் இருக்காரா? சரிம்மா, நீ போய் கூட்டு வந்துரு. பக்கத்துல பங்க் இருக்கு, நான் போய் பெட்ரோல் அடிச்சிட்டு வந்துடுறேன்.
நீதானா? ஆமா அண்ணன். அவரு இது உன் புருஷன் போனா? அவரோட ஃபோன் தான். இரு ஒரு ஃபோன் பண்ணு. சரிதான், உன் புருஷன் போன் தான். வா அண்ணன் ப்ளீஸ் அண்ணன், நீங்க எப்படியாவது அவரை கூட்டிட்டு வந்துருங்க அண்ணன். என்னது கூட்டிட்டு வர்றதா? அவர் மட்டையாய் கிடக்குறாருமா, நானும் போதையில இருக்கேன், என்னாலலாம் தூக்க முடியாது. 2 பேர் வந்தா தான் தூக்க முடியும். ஏமா ஏற்கனவே லேட் ஆயிருச்சுமா, ஓனர் கிட்ட பேசி நான் தான் நிறுத்தி வச்சிருக்கேன், இல்லைன்னா ரோட்ல போட்டுருவாங்கம்மா. இல்ல நீங்க வா வா சீக்கிரம் வா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஆட்டோ டிரைவரையாவது நிக்க வச்சிருக்கலாம். ஐயோ சீக்கிரம் வா. வா வாமா. ஹலோ, என்னங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. என்னங்க இங்க பாருங்க. என்னங்க ஐயோ ஏமா செத்தா போயிட்டாரு, ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க, தூக்குமா. என்னங்க வாங்க. பார்த்து என்னங்க பார்த்து. அழாதம்மா, கூட ஒரு கட்டிங் சேர்த்து அடிச்சிட்டாரு. ஐயோ எங்க நான் சரசுங்க, இங்க பாருங்க. ஐயோ ஐயோ அழாம வாமா. அண்ணா கொஞ்சம் பிடிங்க. பார்த்து உட்காரு. அண்ணா ரொம்ப நன்றிங்க. வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? இவ்வளவு நேரம் புருஷனை பார்த்துட்டு இருந்தா, கவனிச்சுட்டு போமா. ஏய் என்னடா குடிக்காரா, என்னடா கவனிக்கணும்? ஒட்டனா போடா. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, வேண்டாம் அண்ணா வேண்டாம். இவர் மட்டும் இல்லைன்னா எனக்கு இன்னைக்கு மானக்கேடா இருக்கும். அண்ணா இந்தாங்க அண்ணா. தேங்க்ஸ்மா. இந்தாம்மா போன். சரி சரி கிளம்பு போலாம். அண்ணா ஒரு நிமிஷம், இப்படி இவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போக முடியாது. அவங்க அம்மா வேற இருக்காங்க. இவர் இந்த நிலைமையில பார்த்தாங்கன்னா சரி எங்க போன சொல்லு. சொந்தக்கார வீடு எதா இருக்கா? இல்லன்னு எங்க போறதுன்னு தெரியல. டப்புன்னு யோசிமா, போலீஸ்காரங்க ரோந்து வர டைம்மா இது. போலீஸ் போலீஸ் அண்ணா ஒரே நிமிஷம். அம்மா போலாமாம்மா? சரி நைட் ரவுண்ட்ஸுக்கு போறோம். டார்ச் எடுத்து வச்சியா? ஐயோ மறந்துட்டேம்மா. போ எடுத்துட்டு வா. ஓகே எடுத்து வைக்கிறேம்மா. சரசுவா, இந்த நேரத்துக்கு என்ன ஃபோன்? ஹலோ கவிதா, நான் சரசு பேசுறேன் கவிதா. ஏய் ஏன் அழற? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் கடையில குடிச்சிட்டு அவரு மயங்கி கிடக்குறாரு கவிதா.
அவர் இப்போ நான் ஆட்டோல ஏத்தி உட்கார வச்சிருக்கேன். ஆனா இந்த நேரம் பார்த்து எங்க வீட்ல அவங்க அம்மா வேற இருக்காங்க. அவங்க முன்னாடி இவரை நான் எப்படி கவிதா வீட்டுக்கு கூட்டிட்டு போறது? கவிதா, இப்போ நீ எங்க இருக்க? வீட்ல இருக்கியா இல்ல வேற எங்க இருக்க? இல்ல, நான் நைட் ரவுண்ட்ஸுக்கு கிளம்புறேன். எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? என் மானத்தையே காப்பாத்து. நான் உடனே கிளம்பி உங்க வீட்டுக்கு வர. இந்த ஒரு நாள் என் புருஷனை உங்க வீட்டுல தங்க வச்சுக்கோ. கவிதா ப்ளீஸ், எனக்கு வேற வழியே தெரியல. இந்த ஊர்ல உன்னை விட்டா எனக்கு வேற யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. நீதான் அவங்க அம்மா கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்தணும். ப்ளீஸ் கவிதா. நிச்சயமா. இந்த மாதிரி நேரத்துல உதவி பண்ணாம வேற எந்த மாதிரி நேரத்துல உதவி பண்றது? கட்டாயம் நீ இன்னைக்கு அவரை இங்க தங்க வைக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. என் மனசுல இருந்து பெரிய பாரத்தை இறக்கி வச்சுட்டேன். என் அத்தை முன்னாடி நான் தலை குனியாம என் மானத்தை காப்பாத்திட்டேன். இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நிச்சயமா நீ மறக்க கூடாது. இந்த உதவிய நீ என்னைக்கும் உன் வாழ்க்கையில மறக்கவே கூடாது. கடைசி வரைக்கும் நீ மறக்க கூடாது. இது பாரு, நீயா உன் புருஷனை கொண்டு வந்து என் வீட்ல நடுராத்திரியில விட்டுட்டு போற. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அப்படின்னா எனக்கு புரியல. அது அப்படின்னா அப்படிதான். இந்த மாதிரி உதவி செய்யற வாய்ப்பு அடிக்கடி வருமா? அததான் சொன்னேன். ஓ, அது சரி கவிதா. ஆமா, உன் வீட்டு சாவி எங்க இருக்கு? அது வாசல் பக்கத்துல ஈபி பாக்ஸ் இருக்குல்ல, அதை ஓபன் பண்ணி பாரு, அதுல சாவி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. ஒரு நிமிஷம். நைட் ஃபுல்லா நீயும் அவர் கூட இருக்க போறியா? இல்ல கவிதா, அவர் மயக்கத்துல இருக்காரு. அவர் தனியாவே படுத்துக்கிட்டோம். வீட்ல அத்தை இருக்காங்க. அத்தை கிட்ட இப்ப போய் சொல்லிட்டு தான் நான் வந்திருக்கேன். அதனால இப்ப அவரை உன் வீட்டுல விட்டுட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவேன். ஆல் தி பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. நான் வச்சிடுறேன். அண்ணா, நான் சொல்ற அட்ரஸ்க்கு போங்க. சரிம்மா. ஏண்டா, பெத்த தாய் கிட்ட போய் இப்படிலாம் நீ பேசிருக்கலாமாப்பா? இல்லப்பா, நான் வந்து ராஜா, நம்ம பரம்பரையில் எல்லாருமே 4-5 குழந்தை பெத்துதாண்டா பழக்கம். ஆனா நாங்க மட்டும்தான் சிங்கக்குட்டி மாதிரி ஒண்ணு பெத்து கண்ணுன்னு வளர்த்துட்டோம். உங்க அம்மா தான் 2வது குழந்தை பெத்தா எங்க முதல் குழந்தை மேல இருக்கிற பாகம் குறைஞ்சிருமோன்னு 2வது குழந்தை பெக்க விருப்பப்படலடா. அவ உன் மேல உயிரை வச்சிருக்காடா. நீ என்ன அளவுக்கு மேல பாசண்டா அவளுக்கு. ஆனா நீ அவன் மனசு நோகிற மாதிரி பேசிட்டு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டேடா. ஏம்மா, நீ படிச்ச பொண்ணு தானே, நீ அவளை போய் விஷயம் குடிக்க வச்சுட்டியம்மா. நல்ல வேலை பொழைச்சிட்டா. அவளுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் எங்கம்மா போவேன்? எனக்கு எனக்கு கடைசி வரை யாருமா ஆறுதலா இருப்பா? மாமா, ஏன் மாமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? அக்காவுக்கு ஆயுஸ் கெட்டி, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. சும்மா இருடா. அப்பா, தப்பு என் மேலதான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. ஏன்பா, நாங்க தினமும் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். என்னைக்காச்சும் அம்மா இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுத்திருக்கா? ஏண்டா, நீ எவ்வளவு பொறுப்பா நல்லா கவனிச்சுக்கோ தானே வியாபாரத்தை உண்மையில விட்டு நான் போயிட்டேன். உண்மையில அளவுக்கான நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. இனிமே எப்படி நான் அவனை நம்புவேன்? சாரிப்பா, இனிமேல் சத்தியமா இப்படி நடக்காது. அவனை நல்லா கவனிச்சுக்கடா, நல்லா பாத்துக்கடா. அவன் உன்னை பெத்த தாயிடா, உங்க அம்மாடா. இதுக்கு மேல நான் என்னடா சொல்லுவேன்? பேசும்போது நல்லா யோசிச்சு பேசுடா. சரிப்பா, மன்னிச்சிருக்கப்பா.
சிஸ்டர் இன்னுமா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சே, கண் முழிச்சிட்டாங்க. கடவுளே. போய் பார்க்கலாமா? கடவுளே. நார்மல் வார்டுக்கு மாத்திட்டோம். சரிங்க, அபாய கட்டத்தை தாண்டிட்டாங்கல்ல? தாண்டிட்டாங்க. தேங்க்ஸ். வாங்க பாப்பா வாங்க.